அழகே அழகு அப்கமிங் எபிசோட். இப்போ தான் நான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதியோட அப்பா அம்மாவும் மதியை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணுற, கொஞ்சம் வாயை தான் அடக்க, எல்லாருக்கிட்டும் கொஞ்சம் பொறுமையாக தன்மையாக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ பாட்டு பேசாதம்மா, நீங்கள் இங்கே வர அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு சின்ன விஷயம்தான். அவங்க தான் முதல்ல வந்து உங்கள் அம்மா உன்னை ஒழுங்காக வளர்க்கலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன், உங்கள் பையனை நீங்கள் ஒழுங்காக வளர்க்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு, ஒரு குடிச்ச டம்ளர் கூட எடுத்துகிட்டு போய் அவங்களால ஷிங்க்ல போட முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த அழகு மலர் இங்கே இல்லையா, அவங்களால ஏதாவது இங்கே பிரச்சனை நடக்குதா, இல்லை இல்லை உன்னால் மட்டும் தானே பிரச்சனை வருது, உன்னால் அடிக்கடிக்கு நாங்கள் அங்கேருந்து இங்கே ஓடி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாவது கொஞ்சம் அனுசரிச்சுப்போ, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நாங்கள் அங்கேருந்து இங்கே ஓடி வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், எனக்கு அப்படிப்பட்ட பொண்ணே இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி இந்த மாதிரிலாம் பேசுகிற, சொல்கிறத புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் அனுசரிச்சு போ, அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வா போகலான்னு சொல்லிட்டு மதியை கூட்டிகிட்டு வந்து, இதுக்கப்புறம் இவ இது மாதிரிலாம் பண்ண மாட்டா, ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டு வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்து உக்காண்ட்ருப்பாரு. அவரை பார்த்தோன்னே இவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தங்கராஜை, என்னங்க பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க, எங்கள் மாமா இப்போ தான் ஃபோன் பண்ணார், இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் சொன்னார், நான் உடனே ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. மதியோட அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அவள் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நாங்கள் சொல்லிட்டோம் ஒழுங்காக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கையெடுத்து மன்னிப்பு கேட்குறாங்க ஒவ்வொருக்கிட்டையா. அதுக்கப்புறம் தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் மதிக்கிட்ட, நான் ஒரு அண்ணனா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியது இருக்குது வான்னு சொல்லி மதியை கூட்டிகிட்டு போய், ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, பெரியவங்க கிட்டலாம் மரியாதையாக பேச மாட்டியா, செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மதியை ரொம்பவே திட்டுறாரு. திட்டிட்டு எங்கள் அத்தை மாமா கிட்ட வந்து இப்போவே நீ வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியை கூப்பிட்டு வராரு. அந்த டைம் தங்கராஜுக்கு ஃபோன் கால் வந்ததுனால தங்கராஜ் நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, நீ இப்போ அப்பா அம்மா கிட்ட சாரி கேட்குறியா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. மதி எந்த தப்புமே பண்ணாமல் நான் எதுக்கு சாரி கேட்கணும், என்னாலாம் சாரி கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, மதி சின்ன சாரி தானே கேளு மதி, ஏன் மதி நீ இந்த மாதிரி அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாலாம் கேட்க முடியாதுங்க, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் நில்லுங்க, உங்களை மாதிரி சுயநலத்தை இழந்துட்டுலாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆயிடுறாங்க. சுரேஷோட அப்பா பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்கறதா இருந்தா கேளு, இல்லைன்னா நீ இந்த வீட்ல இருக்காத, இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாரி சொல்றாரு. நான் வீட்ட விட்டு கூட வெளிய போவேனே கண்டி, என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. சுரேஷ் ரொம்பவே டென்ஷன் ஆகி, அதெல்லாம் முடியாது, நீ இப்போ சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சாரி கேட்கணும்னா முதல்ல உங்க அம்மாவ சாரி கேட்க சொல்லுங்க. அவங்க தான் முதல்ல என்ன பார்த்து சொன்னாங்க, உங்க அம்மா உன்ன ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன். இத தவிர இங்க வேற எந்த பிரச்சனையும் நடக்கல. அவங்க முதல்ல சாரி கேட்டா, நான் அதுக்கப்புறம் சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. சுரேஷ் ரொம்பவே டென்ஷன் ஆகி, நீ போய் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறாரு. பாக்கியராஜ், ஏன்டா இது மாதிரிலாம் பேசுகிற, கொஞ்ச நேரம் கம்முனு இருடான்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ அவள் வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா கோவத்தில் வெளியே போய் திண்ணை மேலே உக்காஞ்சிக்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவள் போயிட்டாலான்னு எட்டி பார்க்கறதுக்காக வெளியே போவாங்க. ஆனால் அவள் திண்ணை மேலே உக்காந்துட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கு வேறு ஃபோன் கால் வரும். அவள் வெளியவே உக்காண்ட்ருக்காடா, எங்கேயும் போகலடா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் வெளியே போய் அவளை ரொம்ப நேரம் கூப்பிடுவாங்க. ஆனால் மதி உள்ளே வரமாட்டாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இனி அடுத்தடுத்து வரும் சுவாரஸ்யங்களையும் விறுவிறுப்புகளையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.